டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் ரொம்ப ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர். அவர் ஒரு காலகட்டத்தில் 90கள்லாம் எய்ட்ஸை பற்றி பேசினாலே பயந்த காலகட்டங்கள், யாருமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலேயே எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறிப்பாக அவர் பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர் பராமரிப்பு, அவங்களுடைய கல்வி, அந்த மாதிரியான உதவிகளை எல்லாம் செய்தவர். முதல்ல அவர் ஒரு விழாவில் பேசும் பொழுது கமலஹாசன் 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன் அப்படின்னு பேசினாங்க. அது சொல்லி முடிச்சோடனே நம்மவர் கமல் அவர்கள் பேசினார். என்னை 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் பெற்றோர் தான் பிள்ளையான்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம். அதாவது எந்த தவறுமே செய்யாமல் 2 பெற்றோர்கள், அதாவது பெற்றோர்களுக்கு எய்ட்ஸ் இருக்கிறதுனால, எய்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால பிறந்த குழந்தைகள், அவங்க எந்த தவறும் செய்யலை. பெற்றோர்கள், அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் 35,000 பேர் இருந்தாங்க. அந்த 35,000 பேரும் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதில் யார் இமீடியட்டாக சாக போகிறாங்க, அதாவது என் டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த என் டேஞ்சரில் இருக்கக்கூடிய யார் இருக்காலோ அந்த 2000 குழந்தைகள், அந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்த 2000 குழந்தைகளை அவங்கள காப்பாற்றலாம். அதாவது பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரோட இருக்கிறவரையே, சீக்கிரம் சாக போகிறாங்க, இருக்கிறவரையே அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறது கடைசியாக. பட் ஆனால் விஞ்ஞானம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ஆயுளை நீட்டிச்சிருச்சு. அதில் பல பேர் கல்லூரிக்கு போயிட்டாங்க, பல பேர் வக்கீலா, டாக்டரா, அந்த மாதிரிலாம் மாறிட்டாங்க. கமலஹாசன் அவர்களும் தினத்தந்தி அதிபரும் சேர்ந்து அந்த 2000 பேருக்கான மருத்துவ, கல்வி எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க என்னன்னா 2000 பேர் சீக்கிரம் செத்துருவாங்களோன்னு பயந்தாங்க. ஆனால் விஞ்ஞானம் புது மருந்து அந்த 2000 பேருடைய வாழ்வை நீட்டிச்சிச்சு. ஸோ அந்த 2000 பேருக்கான தகப்பனாகவும் நான் இருக்கிறேன்னு ரொம்ப அழகாக பேசினார். ஏன்னா இன்னைக்கு டிசம்பர் 1 இல்லை, எய்ட்ஸ் தினம். 16 கோடி ரூபா அவர் அவங்களுக்காக கொடுத்தாரு. எப்படி கொடுத்தார் அப்படின்னா, போத்தீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவருக்கு கிடைத்த தொகை 16 கோடி ரூபா, 2 நிமிஷம் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு. அந்த 16 கோடியை எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெற்றால் தான் பிள்ளையா, அந்த அமைப்புக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய. அப்புறம் விஜய் டிவியில் ஜெயிச்சார் 50 லட்சம். நம்ம இவரோட ஒரு இது பிரகாஷ் ராஜோட நீங்களும் வெல்லலாம் 1 கோடியில் 50 லட்சம் ஜெயிச்சு அந்த 50 லட்சத்தையும் அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரியான முற்போக்கான நல்ல சிந்தனை கொண்ட, மற்றவர்கள் நல்லது நினைக்கிறவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்.